Cerebrospinal fluid. From the name itself, we can come to know that it is present in both brain and spinal cord. It's a special watery fluid like lymph which surrounds and protects the brain and the spinal cord. The functions are as follows. It acts as a shock absorbing fluid and protects the brain from damage when it is subjected to sudden jerk. It supplies nutrients to the brain. It collects and removes waste from the brain. It is also responsible for maintaining a constant pressure inside the cranium. Next, reflex action. A reflex is any response that occurs automatically without consciousness. ஸோ நம்மளே அறியாமல் நம்ம நாலேஜ் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ரிஃப்ளெக்ஸ். There are two types of reflex. They are simple or basic reflex and acquired or conditioned reflex. இப்போ simple or basic reflex அப்படின்றது these are the reflexes are inbuilt and unlearned responses. இது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கக்கூடியது. இதை டெய்லி நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கண் இமை மூடுறது, ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் வருது அப்படின்னா நம்ம கண் இமை மூடுறது, ஸ்னீசிங், காஃபிங், யார்னிங். வி பெர்ஃபார்ம் தீஸ் ஆக்ஷன்ஸ் வித்தவுட் திங்கிங், இல்லையா? நெக்ஸ்ட், அக்வயர்ட் ஆர் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். தீஸ் ரிஃப்ளெக்ஸஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங். கற்றுக்கிறது மூலமாக நம்ம பெறுறது, அதான் கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிளேயிங் ஹார்மோனியம். இந்த கீ தொட்டால் இந்த மியூசிக் தான் வரும் அப்படி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறோம், மியூசிக் கிடைக்குது, இல்லையா? ஸோ இது கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மானிட்டர்ட் அண்ட் கண்ட்ரோல் பை த ஸ்பைனல் கார்டு. அதனாலேயே இதை ஸ்பைனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னா என்ன? The pathway taken by nerve impulse to accomplish reflex action is called reflex arc. இப்போ reflex action நமக்கு என்னன்னு தெரியும். இது நம்மளை அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல். உடனடியாக நம்ம உடலை பாதுகாக்கணும், எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான செயல், இல்லையா? ஸோ இது முழுமையாக நடைபெற உதவுறது தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, when we touch a very hot pan, the stimulus, அதாவது ஹீட் அப்படின்ற ஸ்டிமுலஸ், இல்லையா, which is sensed by the receptor called heat receptors or thermoreceptors in our hand. ஸோ நம்ம கைகள் உணருது அந்த ஹீட் அப்படின்ற ஒன்று, இதுதான் ஸ்டிமுலஸ். ஸோ திஸ் ஸ்டிமுலஸ் triggers an impulse, இல்லையா? in turn it triggers an impulse in sensory neuron. இப்போது நம்ம கைகள் ஹாட் பேனை தொட்ட உடனே அந்த ஹீட் அப்படின்ற ஒன்றை நம்ம உணர்கிறோம். அது சென்சரி நியூரான் வழியாக போகுது. ஸோ இப்போ சென்சரி நியூரான் டிரான்ஸ்மிட்ஸ் ஆர் கன்வேஸ் த மெசேஜ் டு த ஸ்பைனல் கார்டு. என்னது? ஹீட் அப்படின்ற ஸ்டிமுலஸ் அப்படின்ற ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுது அல்லது கன்வே பண்ணுது ஸ்பைனல் கார்டுக்கு. இப்போது ஸ்பைனல் கார்டு இன்டர்பிரட்ஸ் த ஸ்டிமுலஸ். ஸோ இப்போ ஸ்டிமுலஸ் என்னது? ஹீட் அப்படின்ற ஒன்று உணருது. அப்போ அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும். என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்? ஒன்று கையை விளக்கிடணும், ஓகேவா? ஸோ இதை செய்யணும். அதுக்கு ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது? ரிலே நியூரானுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது, அதாவது மோட்டார் நியூரான். ஸோ மோட்டார் நியூரான்ஸ் கேரி த கமாண்ட் ஃப்ரம் ஸ்பைனல் கார்டு டு அவர் ஆர்ம். ஸோ ஸ்பைனல் கார்டு சொல்லுது கையை விளக்கிடு. அந்த இன்ஃபர்மேஷனை மோட்டார் நியூரான்ஸ் கொண்டு போகுது கைக்கு. ஸோ மசில் இன் அவர் ஆர்ம் கண்ட்ராக்ட்ஸ் அண்ட் வி வித்ட்ரா அவர் ஹேண்ட் இமீடியட்லி ஃப்ரம் த பேன். அப்படி ஹாட் பேன் தொட்ட உடனே நம்ம கையை எடுத்துடுறோம். அப்போது தொடும்போது அந்த உணர்ச்சியை சென்சரி நியூரான் ஸ்பைனல் கார்டு கொண்டு போகுது. ஸ்பைனல் கார்டு கையை வித்ட்ரா பண்ணணும்னு மோட்டார் நியூரான் வழியாக கைக்கு அனுப்புது. உடனே கை விளக்குது. இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்.